வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து டே 7 செஷன் நம்ம 50 டே சீரீஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து டே 7ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப் நேத்து முடிச்சோம். இந்த டாபிக் சீக்வன்ஸ் டேட்டா டைப் ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ஸ் வந்து நேத்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து லிஸ்ட் டப்பிள். இது வந்து டே 4 ஆஃப் பைத்தான். ஏற்கனவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 3 செஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 செஷன்ஸ் முடிஞ்சிருக்கு. 50 டேஸ் சீரீஸ்ல வந்து 7 செஷன்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து லிஸ்ட் டப்பிள்ஸ். டப்பிள் நம்ம வந்து லைக் bigdatahands-on.com எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 978-988-424. எங்களோட லைக் வாட்ஸ்அப் குரூப்ல இணையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணி இணைஞ்சுக்கலாம். நேத்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்போம். நேத்து பார்ட் 6 வரையிலும் போட்டாச்சு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இது 3 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்புறமா வந்து பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6 3 பைத்தான். அப்புறம் இன்னைக்கு வந்து 4th டே ஆஃப் பைத்தான் வந்து டோட்டலா 10 செஷன்ஸ் பிளான் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம். ஸோ டோட்டலா வந்து 10 செஷன்ஸ் வந்து பைத்தான் வந்து போகும். இன்னைக்கு வந்து 4th டே ஆஃப் பைத்தான் கண்டினியூ பண்றோம். நம்ம வெப்சைட்டும் வந்து இப்போ நேற்று கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு, இன்னைக்கு அப் ஆயிடுச்சு. ஸோ நீங்க அதுலயும் போய் நீங்க வந்து பார்த்துக்கலாம். இதுல வந்து வெப்சைட்ல மீட்டப் அப்லோட்ஸ்ல அது பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்க நம்ம இப்போ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இர்ஃபான், இது ஹோஸ்டா மாத்திருங்க. ஷேர் ஓகே இர்ஃபான், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இர்ஃபான், ஸ்க்ரீன்ல மேக்ஸிமைஸ் பண்ணிக்கங்க. மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே, நம்ம நேற்று வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப்பில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள், செட்டு, டிக்ஷனரி, இது எல்லாமே வந்து சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸு. இப்போ இதில் வந்து நம்ம நேற்று ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு பார்த்தோம். ஸ்ட்ரிங்கு எப்படி மேனிப்புலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் பார்த்தோம். அப்புறம் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறது, அப்புறம் அந்த டைப்பை கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்காக மாற்றுறது, அதை பற்றிலாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கில் உள்ள சில மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம். இந்த லோயர், அப்பர், இந்த மாதிரி சில மெத்தட்ஸ். இதுலேயும் கூட இன்னும் சில இது விட்டு போச்சு. ஸோ அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ என்ன விட்டு போச்சுன்னா முக்கியமானது இதெல்லாம் str2 நம்ம ஸ்ட்ரிங்கு டாட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா இதெல்லாம் மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணால் நீங்கள் டாட் வைக்கணும். ஓகேங்களா? அந்த str2ங்கிறது ஒரு வேரியபிள், அது டாட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுக்கணும். இப்போ இதில் என்ன சொல்லணும்னுட்டேன்னா ஸ்டார்ட்ஸ் வித் இந்த எதுக்குன்னா நம்ம கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ரிங்கு str2
இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஒரு ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து குட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த str2 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை வந்து குட் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து நமக்கு ட்ரூன்னு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் இதை ரன் பண்ணோம்னா நம்ம டைரக்டரியை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு python3 string அந்த நேமு .py நேற்று பண்ணது இதெல்லாம். இந்த கடைசியில் நமக்கு ட்ரூன்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ இது எதுக்குன்னா நம்ம ஸ்ட்ரிங் வந்து குட்டோட ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ குட்டு மட்டும் இல்லாமல் இப்போ கோ கொடுத்துருந்தா கூட நமக்கு ட்ரூன் தான் வரும். நம்ம எந்த ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்ட்ரிங் அப்படியே இதை மேட்ச் பண்ணோம். ஸோ அப்போ கூட நமக்கு வந்து ட்ரூன் தான் கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் ஒன்று ends with str2 டாட் ends with. ஸோ ends with நமக்கு தெரியும் அந்த ஸ்ட்ரிங்கோட முடிகிறதுன்னு அர்த்தம். ஸோ ஐஎன்ஜியோட முடியுதா அப்படின்னு பார்க்குறேன் நீங்கள். ஸோ மார்னிங் ஐஎன்ஜியோட முடியுது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ends with என்ன பண்ணும்? ட்ரூன்னு கொடுக்கும். சேவ் பண்ணி ஸோ அது கூட ends with கூட நம்மளுக்கு ட்ரூன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் ஸ்ட்ரிங்கில் வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்குன்னு வைங்க. இப்போ எனக்கு வந்து நான் வந்து வேர்ட் பை வேர்டாக வந்து பிரிக்கணும், இல்லை இந்த வேர்டை வச்சு நான் பிரிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த டியை வச்சு நான் ரெண்டு ஸ்ட்ரிங்காக பிரிக்க வரேன். கு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை மாற்றிடுவேன், அதுக்கப்புறம் மார்னிங் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை மாற்றுவேன். ஸோ இந்த இந்தியும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். எதை வச்சு? ஏதாவது ஒரு கேரக்டரை வச்சு. ஸோ டி இருக்கலாம், இல்லை ஸ்பேஸ் இருக்கலாம். ஸ்பேஸ் வச்சு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா குட் தனியாக வந்துடும், மார்னிங் தனியாக வந்துடும். இந்த மாதிரி வேர்ட் பை வேர்டாக கூட நீங்கள் பிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு print str2 டாட் ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கோட இதை மேட்ச் பண்ணி, இப்போ நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட அந்த மேட்ச் பண்ணி தனித்தனி ஸ்ட்ரிங்ஸாக இது பிரிச்சிடும், சப் ஸ்ட்ரிங்ஸாக பிரிச்சிடும். இப்போ இந்த ஸ்ட்ரிங்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பேஸோட மேட்ச் பண்ணுது. ஸோ இங்கே ஸ்பேஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஸ்ப்ளிட் பண்ணிடும், அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிடும். இது தனியாக மாறிடும், இது தனியாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இந்த வேறு ஏதாவது சென்டென்ஸ் வேர்ட்ஸ் கொடுத்துருந்தோன்னா, ஸ்பேஸ் செப்பரேட்டடாக கொடுத்துருந்தோன்னா எங்கெல்லாம் ஸ்பேஸ் வருதோ அங்கெல்லாம் ஒரு கட்டு போடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்பேஸ் வச்சு நம்ம பிரித்தா என்ன கிடைக்குதுன்னா, ஸோ ஸ்பேஸ் வச்சு போட்டால் எனக்கு வந்து தனித்தனி வேர்ட்ஸாக கிடச்சிருக்கு பாருங்கள். குட்டு தனியாக கிடச்சிருக்கு, மார்னிங் தனியாக கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட யூஸு. ஐ திங்க் நம்ம இதிலே போய்க்கலாம். ஓகே. ஸோ அதில் இன்னொரு ஸ்ட்ரிங் என்ன மெத்தட் என்னன்னா, இன்னொரு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா str2 டாட் ஜஸ்ட் எல்ஜஸ்ட் ஆர் ஆர்ஜஸ்ட். ஸோ இந்த எல்ஜஸ்ட் ஆர்ஜஸ்ட் என்ன பண்ணுன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்ஜஸ்ட் ஆஃப் 20 கொடுத்து ஜஸ்ட் 20 இது மட்டும் கொடுக்குறேன்னா, ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம கொடுத்துருக்குற இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடும். வந்து ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கும், 20 ஸ்பேசஸ் எடுத்துக்கும். நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 20 எடுத்துக்கும். அந்த 20 ஸ்பேசஸில் ஸோ நம்ம எல்ஜஸ்ட்னு கொடுத்துருந்தோம்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இந்த குட் மார்னிங் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை வந்து லெஃப்ட் சைடில் போட்டுரும். மீதி எல்லாமே ஸ்பேஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எல்லாமே ஸ்பேஸாக இருக்குது. அந்த லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் இருக்கும். இதே ஆர்ஜஸ்ட்னு போட்டிங்கன்னா ரைட் சைடில் இருக்கும்.
ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஸ்ட்ரிங் வந்து ரைட் சைடில் வந்துருச்சு, ஸ்பேசஸ் இருக்குது, அதாவது 20 ஸ்பேஸ்க்குள்ளார ரைட் சைடில் இந்த ஸ்ட்ரிங்கு, லெஃப்ட் சைடு முழுக்க வந்து ஸ்பேஸு. இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்பேஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹைஃபன் போடுறேன்னு வைங்க, அந்த ஸ்பேஸுக்கு பதிலாக ஹைஃபன் ஃபில் ஆகிடும், அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல ஹைஃபன் ஃபில் ஆகிடும். இல்லை ஸ்டார் போடணுன்னா கூட ஸ்டார் ஸோ ஸ்டார் ஃபில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஹெல் ஜஸ்ட்டு ஆர் ஜஸ்ட்டு. இன்னொன்று வந்து சென்டர். 20 ஸ்பேஸ்க்குள்ளார சென்டரில் அந்த ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ அந்த சென்டரில் அந்த ஸ்ட்ரிங் இருக்குது, மீதியெல்லாம் ஸ்பேசஸ் பதில் நம்ம என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அந்த கேரக்டர் ஃபில் ஆகிருக்கும். நான் ஸ்டார் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 விட்டுட்டு நடுவில் சென்டரில் வந்து குட் மார்னிங் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் யூஸ் ஆஃப் இந்த எல் ஜஸ்ட், ஆர் ஜஸ்ட் இதெல்லாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸோ இது எழுதிடலாம் இங்கே. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம லிஸ்ட்டுக்கு போவோம். லிஸ்ட். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம், இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்ட்ரிங் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இம்மியூட்டபிள். ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள். ஸோ எதனால் ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த str2ஓட ஃபர்ஸ்ட் கேரக்டர் 0 இந்த இல்லையா, நம்ம str2 அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் 0 கொடுத்தோன்னா அது வந்து இண்டெக்ஸ் வேல்யூன்னு அர்த்தம். இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு பதிலாக நான் வேறு ஏதோ ஒரு கேரக்டரை நான் ஆட் பண்ணணும்னு வைங்க, சேஞ்ச் பண்ணணும்னு வைங்க. இப்போ இந்த ஹெச்சுக்கு பதிலாக ஜேன்னு நான் சேஞ்ச் பண்ணணும்னு வைங்க. ஸோ அப்போ நம்ம str2 of 0 ஈக்குவல் டு ஜே அப்படின்னு போடுவோம். இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து ரன் ஆகாது, இதில் வந்து எரர் வரும். ஏன் சொல்கிறேன்னா, ஸ்ட்ரிங் வந்து ஒரு இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். நம்ம ஒரு தடவை இதை வந்து அசைன் பண்ணிட்டோம்னா அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அது எக்ஸாம்பிளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் தந்திரி லிஸ்ட் டாட் பிஒய். ஓகே, ஸோ எரர் அடிக்குது பாருங்க, டைப் எரர், str ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஸோ அப்போ வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இதே லிஸ்ட் இருக்குன்னு வைங்க, லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். ஸோ எப்போ வேணும்னாலும் நீங்கள் எந்த ஸ்பெசிஃபிக்கான கேரக்டரை கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டில் வந்து பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேட்டா டைப் தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அவசியமே இல்லை. ஸோ எந்த டேட்டா டைப் வேணால் கம்மா செப்பரேட்டடாக இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும்னா மொதல் ஒரு வேரியபிள் நேமு, ஸோ நான் எல்ஐன்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு, ஸோ ஸ்ட்ரிங்குக்கு நம்ம டபுள் கோட் சிங்கிள் கோட் போகிற மாதிரி லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுக்குற எல்லா வேல்யூஸும் வந்து ஒரு லிஸ்ட்டில் கொடுக்குற வேல்யூஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10, 20, 30, 40 கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர்ஸ் கொடுக்கலாம், ப்ளஸ் ஸ்ட்ரிங்கு கொடுக்கலாம், இல்லை பூலியன் வேல்யூ கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் நம்பர் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு லிஸ்ட்டு தான். இந்த லிஸ்ட்டுக்குள்ளார இருக்கிற
ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே. ஸோ இந்த ஒரு வேல்யூக்கும் நேற்று பார்த்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும் இதுக்கும். நான் இதுவும் வந்து ஒரு சீக்வன்ஸ் டேட்டா டைப்ஸ் தான். ஸோ இண்டெக்ஸ் சேம் 0 1 2 இந்த மாதிரி. இதுக்கு வந்து 3 வரும், அப்புறம் இதுக்கு வந்து 4 வரும், இதுக்கு வந்து 5, இதுக்கு வந்து 6. ஸோ இதுதான் வந்து இந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஒன்றுத்துக்கும். சேம் நம்ம ஸ்ட்ரிங்கில் எப்படி இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ணமோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் கூட இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல இப்போ நான் இந்த பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் இல்லை அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். சேவ் பண்ணி ரன் பண்ணோன்னா ஸோ எனக்கு வந்து அந்த லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸோட. ஓகேவா? இப்போ அந்த லிஸ்ட்டில் சேம் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுக்கணும் அந்த வேரியபிளுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கலாம். நான் இப்போ 3ன்னு கொடுத்தேன்னா தேர்ட் இண்டெக்ஸில் யார் இருக்கா? 0 1 2 3 40. ஸோ நமக்கு ரிசல்ட்டும் 14 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏன் இதனால் மீட்டபிள் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் 3 இருக்கிற இடத்துல சேம் நம்ம ஸ்ட்ரிங்கில் பண்ண மாதிரியே தான் பண்ணுறேன். இருக்கிற இடத்துல நான் 15 போடுறேன்னு வைங்க. ஸோ இப்போ இதில் வந்து எந்த விதமான எரரும் அடிக்காது, அதுவும் அந்த லிஸ்ட்டும் சேஞ்ச் ஆயிரும். பாருங்க ரன் பண்ணுறேன். ஸோ எந்த விதமான எரரும் வரல. பட் ஆனால் பிரிண்ட் பண்ணப்போ 40 இருக்கிற இடத்துல எனக்கு 15 வந்துருச்சு. ஏன்னா தேர்ட் இண்டெக்ஸ் வந்து 40 இருக்குது. 40 இருக்கிற இடத்துல நான் 15 போட்டேன். அப்புறம் அந்த லிஸ்ட்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதனால் வந்து லிஸ்ட்டு வந்து ஒரு மியூட்டபிள் ஆப்ஜெக்ட், அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து வெறும் நம்பர்ஸு ஸ்ட்ரிங்ஸு பூலியன்னு இதுதான் இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு லிஸ்ட்டு கூட இதில் இருக்கலாம். ஸோ இன்னொரு லிஸ்ட்டு கூட இதில் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த லிஸ்ட்டில் சம் வேல்யூஸ் கூட இருக்கலாம். ஸோ 2 டைமென்ஷனல் லிஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ 1 டைமென்ஷனல் இருக்குது, அந்த லிஸ்ட்டுக்குள்ளார இன்னொரு லிஸ்ட் இருக்குது, அப்படி கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது 2 டைமென்ஷனல் லிஸ்ட்டு மாதிரி. இப்போ இந்த 2 டைமென்ஷனல் லிஸ்ட்டு ஆக்சஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இப்போ லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கா, நான் என்ன பண்ணுவேன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து ஃப்ரண்ட்லேருந்து கொடுக்கலாம் இல்லை பேக்லேருந்து கொடுக்கலாம். பேக்லேருந்து கொடுத்தா -1 கொடுத்துட்டு போயிடலாம் ஈஸியாக. ஸோ -1 கொடுத்தா லாஸ்ட் எலிமெண்ட் வந்துடும். ஸோ இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வந்து ஒரு லிஸ்ட்டு. ஓகேங்களா? அதுவே வந்து ஒரு லிஸ்ட்டு தான். இப்போ பிரிண்ட் பண்ணோன்னா ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸு வந்து ஒரு லிஸ்ட்டாக தான் நமக்கு ரிசல்ட்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் இருந்து நான் 100 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போ LI of -1ங்கிறதே ஒரு லிஸ்ட்டு தான். இப்போ இந்த லிஸ்ட்டிலேருந்து நான் ஒரு எலிமெண்ட் எடுக்கணும்னா மறுபடியும் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடுவேன் அதுக்கப்புறம். ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள், LI of -1 வரைக்கும் ஒரு லிஸ்ட்டு. ஓகேங்களா? LI of -1ங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்லேருந்து நான் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து ஒரு எலிமெண்ட்டை மட்டும் நான் எடுக்கணும்னா மறுபடியும் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடுவேன். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே அந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுப்பேன் 0 1. ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் வந்து 100 இருக்கு. சரி, ஸோ எனக்கு 100ன்னு ரிசல்ட் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அப்போ 2 டைமென்ஷனல் லிஸ்ட்னால் எனக்கு நான் 2 ப்ராக்கெட்ஸ் போடணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த லிஸ்ட்லேருந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அந்த எலிமெண்ட்டை. அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட்டே வந்து ஒரு லிஸ்ட்டு தான். இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளாருந்து நான் ஒரு எலிமெண்ட்டை பிக் பண்ணணும்னா இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடுவேன். ஸோ இந்த மாதிரி 2 டைமென்ஷனல் கூட இல்லை, மல்டி டைமென்ஷனலாக கூட இருக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளாரையே இன்னொரு லிஸ்ட் இருக்கலாம். ஸோ மல்டி டைமென்ஷனலாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்ட்ரிங்கில் நம்ம பார்த்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி வந்து லிஸ்ட்லேயும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் LI டாட் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்பெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஒரு எலிமெண்ட்டை நான் ஆட் பண்ண போகிறேன், கடைசியாக ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு எலிமெண்ட்டை கடைசியாக ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்பெண்ட் நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்பெண்டில் வந்து இப்போ ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் லிஸ்ட்டு நம்மளுக்கு. இந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த எலிமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு எலிமெண்ட்டை நான் ஆட் பண்ணுறதுக்கு இந்த அப்பெண்ட் யூஸ் ஆகும். இந்த அப்பெண்ட் வந்து கடைசியாக தான் எப்போவுமே ஆட் பண்ணோம். ஆட் பண்ண பிறகு இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா அந்த எலிமெண்ட் இருக்கும் அதில்.
ஸோ எனக்கு கடைசியாக ஆட் ஆயிருக்கு பாருங்கள் ஃபால்ஸ் அப்படின்னு. ஸோ இதுதான் அப்பெண்ட் வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் ஆட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபால்ஸ் அப்பெண்ட் ஃபால்ஸ்னால் ஒரு வேல்யூ தான் அதை ஆட் பண்ணணும். இதே நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே டைமில் மல்டிபிள் வேல்யூஸ் ஆட் பண்ணணும். அப்பெண்ட் வந்து எப்போவுமே சிங்கிள் தான் ஆட் பண்ணணும். இப்போ ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரே வேல்யூ தான் அது, அந்த வேல்யூ மட்டும்தான் ஆட் பண்ணணும். மல்டிபிள் வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னா li டாட் எக்ஸ்டெண்ட் இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ்டெண்டில் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கலாம். அந்த வேல்யூஸ் வந்து ஒரு லிஸ்ட்டாக தான் கொடுக்கணும். எக்ஸ்டெண்டுக்குள்ளார ஒரு லிஸ்ட்டை கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 60 70 30 கொடுக்குறேன். இப்போ இதில் 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். 3 வேல்யூஸும் ஒரே டைமில் அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸ்டெண்டில் கொடுக்குற வேல்யூஸும் நம்ம லிஸ்ட்டாக தான் கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து இந்த லிஸ்ட்டோட அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி கடைசியாக கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ கடைசியாக அந்த இதில் கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள், 60 70 30. ஸோ மல்டிபிள் வேல்யூஸை நம்மளால் ஆட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்ட் யூஸ் ஆகும். சிங்கிள் வேல்யூனா அப்பெண்டு, மல்டிபிள் வேல்யூஸ்னால் எக்ஸ்டெண்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம பார்த்துருப்போம். இந்த லைக் இந்த இது கவுண்ட்டு, இண்டெக்ஸு, ஃபைண்டு, இந்த மூணுமே இதில் கூட இருக்குது, இந்த லிஸ்ட்டில் கூட இருக்குது. ஸோ கவுண்ட் என்ன பண்ணும், நம்ம அந்த கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த கேரக்டர் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம இதில் பண்ணலாம். li டாட் கவுண்ட்டு. ஸோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன் நான் 30 வந்து எத்தனை தடவை வந்திருக்கு நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 30 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. அதாவது இந்த லிஸ்ட்டில், இந்த பெரிய லிஸ்ட்டில் 30 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸ்டார்டிங் இங்கே ஒரு தடவை வந்திருக்கு, அப்புறம் எண்டில் இங்கே ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அது கவுண்ட்டு. இப்போ ஒரு கேரக்டரோட இண்டெக்ஸ் என்னன்னு எனக்கு வேணும். இப்போ ஒரு எலிமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து எலிமெண்ட்டு, அதில் கேரக்டர்னு சொன்னோம், இதில் வந்து எலிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் என்னென்னு வேணும்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இண்டெக்ஸ் ஆஃப் 30 நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் 30ங்கிறது இந்த லிஸ்ட்டில் 30 இந்த எலிமெண்ட் வந்து எங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு 30 மட்டும் தான் பார்க்கும், நெக்ஸ்ட்டு 30 பார்க்காது. ஏன்னா இது இந்த லிஸ்ட்டில் வந்து 2 30 இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். இந்த 2 30ல் ஃபர்ஸ்ட்டு 30 எங்கே இருக்கோ அதோட இண்டெக்ஸ் மட்டும் தான் இது கொடுக்கும். ஸோ அதோட இண்டெக்ஸும் 2 தான், 0 1 2. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 30யோட இண்டெக்ஸ் மட்டும் தான் நமக்கு கொடுக்குது பாருங்க. ஸோ அதே மாதிரி ஃபைண்டும் அதே தான். ஃபைண்ட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம், இண்டெக்ஸில் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் வந்து அந்த எலிமெண்ட் இல்லைன்னா நம்மளுக்கு எரர் அடிக்கும். பட் ஆனால் எரர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஃபைண்டு யூஸ் ஆகும். ஃபைண்ட் வந்து இருந்தால் அதோட இண்டெக்ஸ் கொடுக்கும், இல்லைன்னா -1 கொடுக்கும். இப்போ இல்லாத ஒரு நம்பர் கொடுக்குறேன், 150 கொடுக்குறேன். 150 அந்த லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணும், நமக்கு -1 அப்படின்னு கொடுக்கும். ஃபைண்ட் இல்லையா அதில்? ஃபைண்ட் இருக்கணுங்க. ஃபைண்ட் இல்லை போல, இதில் லிஸ்ட்டில் இல்லை. ஓகே, ஸோ அதில் இண்டெக்ஸ் மட்டும்தான் இருக்குது போல். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு அப்பெண்ட் எக்ஸ்டெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாப் எதுக்குன்னா, இப்போ நம்ம ஆட் பண்ணுறது பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ ரிமூவ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஒரு எலிமெண்ட்டு இந்த லிஸ்ட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணணும்னா, ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பாப்பு வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு கொடுக்குற அந்த பொசிஷனில் யார் இருக்காங்களோ அவங்கள ரிமூவ் பண்ணிடும். இப்போ இந்த பொசிஷன் பாருங்கள், 0 1 2 3 4, 4th பொசிஷன் நான் கொடுக்குறேன்னு 4th பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை அது ரிமூவ் பண்ணிடும். சாரி,
ரிமூவ் பண்ண பிறகு பார்த்தா அந்த லிஸ்ட்டில் அது ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த லிஸ்ட்டில் 4th எலிமெண்ட்டில் இந்த இர்ஃபான் இருந்துச்சு. இப்போ வந்து அதை நான் பாப் பண்ணப்போ அது ரிமூவ் ஆகிடுச்சு. 4th எலிமெண்ட்டுன்னு கொடுத்தேன். ஸோ அதில் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ தான் கொடுக்கணும் அந்த பாப்பில். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். இதே எனக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ தெரியாதுப்பா, எனக்கு அந்த எலிமெண்ட்டோட நேம் தான் தெரியும், அந்த எலிமெண்ட் தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரிமூவில் வந்து இண்டெக்ஸ் கிடையாது, எலிமெண்ட் தான் கொடுக்கணும். இப்போ 40 கொடுத்தேன்னா 40 ரிமூவ் ஆகிடுச்சு. நான் 70 கொடுக்கலாம். 70 ரிமூவ் பண்ணுறேன்னு வைங்க. சாரி, அப்படிங்கிற எலிமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணணும். இந்த முதல்ல பாப்பில் வந்து நம்ம 4th பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணோம். இப்போ இந்த எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி எலிமெண்ட்டை செல்வே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ 70 இங்கே இருக்குது, அது ரிமூவ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டைம். ஓகேங்களா? இதில் இன்னொரு மெத்தட் எப்படின்னா டெலீட் பண்ணுறதுக்கு டெல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ டெல் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த டெல்லுக்கு அப்புறம் அந்த வேரியபிள் லிஸ்ட்டு இதுலேயும் வந்து நீங்கள் பொசிஷன் தான் கொடுக்கணும். இப்போ 3rd பொசிஷனில் நான் கொடுக்குறேன்னா 3rd பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை அது டெலீட் பண்ணிடும். ஸோ இதில் வந்து 3rd பொசிஷனில் 50 இருந்துச்சு, 50 வந்து நெக்ஸ்ட் டைம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த அப்பெண்ட் எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பெண்டு அப்புறம் எக்ஸ்டெண்டு இந்த ரெண்டுமே வந்து எலிமெண்ட்ஸை வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணிச்சு. கடைசியாக தான் இந்த அப்பெண்ட் எக்ஸ்டெண்ட்லாம் ஆட் பண்ணிச்சு வேல்யூஸை. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த பொசிஷனில் வந்து ஆட் பண்ணணும், இந்த பொசிஷனில் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும், இதுக்கு இடையில இந்த ட்ரூக்கு அப்புறம் 45.6க்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இன்சர்ட்டிங்கில் வந்துடும். ஸோ இன்சர்ட் பண்ண முடியும் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம இன்சர்ட் கூட பண்ணலாம். அதுக்கு வந்து li டாட் இன்சர்ட். ஸோ நம்ம எதை இன்சர்ட் பண்ண போகிறோம்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 50 இன்சர்ட் பண்ண போகிறோம்னா எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறேன்? 0 1 2 3 4 4th பொசிஷனில் 4th பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்க. சாரி, 4th பொசிஷன் அப்புறம் எலிமெண்ட்டு. ஸோ 4th பொசிஷனில் அந்த 50 அப்படிங்கிற எலிமெண்ட்டு ஆட் ஆகிருக்கு. இது வந்து இந்த பொசிஷனில் இருக்கிறத வந்து நமக்கு ரிமூவ் பண்ணாது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம இதை பார்த்தோம் இல்லையா, LI of 3 = 50ங்கிற போது அந்த எலிமெண்ட்டை ரிப்ளேஸ் பண்ணுது. இது 40க்கு எடுத்துட்டு 50 போடுது. பட் ஆனால் இன்சர்ட் அந்த மாதிரி கிடையாது, எடுத்துகிட்டு போடாது, அதை வந்து லைட்டாக தள்ளி விட்டுரும். இப்போ வந்து 45.6 இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி அந்த இடத்துல வந்து 50 போடுறோம். அதை ரிமூவ் பண்ணல, ஆக்சுவலாக வந்து 45.6 வந்து அது ரிமூவ் பண்ணல, அது லைட்டாக மூவ் பண்ணி அந்த இடத்துல வந்து 50ங்கிற வேல்யூ போட்டிருக்கு. ஸோ அதான் இன்சர்ட்டோட யூஸு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து 2 லிஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை வந்து செகண்ட் லிஸ்ட்டுக்கு இந்த எலிமெண்ட் வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன்னு வைங்க. அதாவது li2 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த li2ல் li1ல் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இருக்க போகுது. ஓகேங்களா? ஜஸ்ட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, இந்த லிஸ்ட்லேருந்து இன்னொரு லிஸ்ட்டுக்கு மாற்றுற மாதிரி. இப்போ நான் li2 = liன்னு கொடுத்தோன்னா எனக்கு LIயில் இருக்கிற எல்லாமே வந்து li2லையும் வந்துடும். இப்போ நான் வந்து li2ல் ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணுறேன், ஒரு 70 ஆட் பண்ணுறேன். 70 ஆட் பண்ணுறேன் li2 டாட் அப்பெண்ட். ஓகேங்களா? ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் தான் நான் வந்து அப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ
செகண்ட் லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன், சேர்த்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே வந்து செகண்ட் லிஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் லிஸ்ட்டில் வந்து ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணேன். ஸோ அது ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து இருக்கிறது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு, ரெண்டாவது இருக்குது செகண்ட் லிஸ்ட்டு. ஏதாவது சேஞ்ச் இருக்கா? ரெண்டு லிஸ்ட்டையுமே வந்து நான் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணனோ அந்த சேஞ்ச் இருக்கும். அதில் நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் தான் செகண்ட் லிஸ்ட்டில் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். அது வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்லேயும் அஃபெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு, இந்த செகண்ட் லிஸ்ட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட்டில் தான் வந்து நான் 70 ஆட் பண்ணேன் இல்லையா? செகண்ட் லிஸ்ட்டில் தான் நான் 70 ஆட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் எதுவுமே பண்ணல, ஃபஸ்ட் லிஸ்ட்டை பிரிண்ட் மட்டும் தான் பண்ணேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு லிஸ்ட்லேயே வந்து எனக்கு 70 அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. இல்லை ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இல்லை, ஆனால் நான் எப்போ செகண்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட் லிஸ்ட்லையும் ஆட் ஆகிருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னா, இங்கே இந்த லை 2 ஈக்குவல் டு எல்லைன்னு கொடுக்கும் பொழுது எலிமெண்ட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக அட்ரஸை ஷேர் பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எல்ஐ 2வும் எல்ஐயும் வந்து ரெண்டுமே வந்து அட்ரஸை ஷேர் பண்ணிக்கிச்சு. நம்ம வந்து வேல்யூஸ் தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சோம், பட் ஆனால் அட்ரஸையும் ஷேர் பண்ணிக்கிச்சு. ஸோ இப்போ இந்த சப்போஸ் நீங்கள் அதோட ஐடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லிஸ்டோட ஐடியும் செகண்ட் லிஸ்டோட ஐடியும். ரெண்டுமே வந்து ஷேர் ஆகிருக்கு பாருங்கள், சேம் அட்ரஸ்ஸு. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, அந்த அட்ரஸை ஷேர் பண்ணுறது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு .copy அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து வெறும் எலிமெண்ட்ஸை மட்டும்தான் பாஸ் பண்ணும், அட்ரஸை பாஸ் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அட்ரஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதனால தான் வந்து இந்த யூஸ் பண்ணுவோம், இந்த காப்பி அப்படின்னு, .copy. எப்போல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட்லேருந்து இன்னொரு லிஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறீங்களோ அதை வந்து காப்பின்னு கொடுங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த லிஸ்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டப்புள் பார்ப்போம். டப்புளும் சேம் அந்த சீக்வன்ஸ் டேட்டா டைப் தான், பட் டப்புள் வந்து இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்ட்ரிங்கு வந்து இம்மியூட்டபிள் தான், டப்புளும் வந்து இம்மியூட்டபிள் தான். பைத்தான். ஓகே, ஸோ லிஸ்ட்டு இப்போ கிளியராக இருக்கும். ஸோ இதே மாதிரி டப்புள் இப்போ, ஸோ டப்புளுக்கு சிம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிளில் டப்புன்னு கொடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு. ஸோ ஸ்ட்ரிங்குக்கு சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் இந்த மாதிரி, லிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸு, டப்புளுக்கு வந்து நார்மல் ப்ராக்கெட்ஸு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நார்மல் ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துக்கலாம். 20, 30, 40, 40 சேம் இந்த லிஸ்ட்டில் கொடுத்த எல்லாமே வந்து இதில் கொடுக்க முடியும். ஈவன் நம்ம ஒரு டப்புளில் ஒரு லிஸ்ட்டு கூட கொடுக்கலாம். இது அப்படியே நான் கால் பண்ணி அங்கே போடுறேன். ஒரு டப்புளில் இன்னொரு லிஸ்ட் இருக்கலாம், இன்னொரு லிஸ்ட்டில் ஒரு டப்புள் இருக்கலாம், ஒரு லிஸ்ட்டில் கூட ஒரு டப்புள் கூட இருக்கலாம், டப்புளில் சம் வேர்ட்ஸ் கூட இருக்கலாம். டப்புளில் கூட இருக்கலாம், லிஸ்ட்டில் டப்புள் இருக்கலாம், டப்புளில் லிஸ்ட் இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி டப்புளில் கூட இருக்கலாம்.
ஸோ அதுக்கு முன்னாடி இது மாதிரி பார்த்துருவோம். பிரிண்ட்டு டப்பிள் சேவ் பண்ணி கிளியர் tuple.py. ஸோ டப்பிள் ஸோ பேரந்திசிஸோட இருக்கும் அது. இப்போ அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டில் எப்படி ஆக்சஸ் பண்ணமோ அதே மாதிரி நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் கொடுக்குறோம், இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறோம். 6 பொசிஷன்னு 45.6. ஸோ இந்த 6 பொசிஷனில் 45.6 இருக்குது. ஸோ அது தருது. அதே மாதிரி ஸ்லைசிங் கூட இதில் பண்ணலாம். ஸோ அது லிஸ்ட்லேயும் பண்ணலாம், லிஸ்ட்டில் சொல்ல மாட்டேன் நான். ஸ்லைசிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் எலிமெண்ட்லேருந்து 6th எலிமெண்ட் வரைக்கும். செகண்ட் எலிமெண்ட்லேருந்து 6th எலிமெண்ட் வரைக்கும் 30, 40 இர்ஃபான் ட்ரூ. செகண்ட் பொசிஷன் வந்து 6th எடுக்காது, 6th முன்னாடி. ஓகேவா? ஸோ இது ஸ்லைசிங் வந்துடும். அதே மாதிரி இப்போ நான் ட்ரை பண்ணுறேன்னு வைங்களேன், ஒரு அதாவது இந்த பொசிஷனில் வேறு ஒரு வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னு வைங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் பண்ணோம் இல்லையா, அந்த இதை ட்ரை பண்ணுறேன். சேவ் பண்ணி ரன் பண்ணால் எனக்கு வந்து எரர் வந்திருக்கு பாருங்கள். டப்புள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டமேஷன். இதே எரர் தான் நமக்கு ஸ்ட்ரிங்லேயே வந்தது. அப்போ ஸ்ட்ரிங்கும் வந்து இம்யூட்டபிள் தான், டப்புளும் வந்து இம்யூட்டபிள் தான். ஸோ அதனால இதில் டப்புளில் வந்து லிமிட்டட் இதுதான் இருக்கும், ஃபங்க்ஷன் மெத்தட்ஸ் தான் இருக்கும். லிஸ்ட்டில் இருந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணலாம், அதனால் அப்பெண்ட் எக்ஸ்டெண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஆனால் டப்புளில் வந்து ரெண்டு தான் இருக்கும் ஆக்சுவலாக. என்னென்னா டப்புள் டாட் இண்டெக்ஸு, இண்டெக்ஸ் நமக்கு தெரியும் ஒரு எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு. இந்த 40 அப்படிங்கிற இந்த எலிமெண்ட்டோட இண்டெக்ஸ் என்ன, சிம்பிள் 3 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ அதை கவுண்ட் பண்ணணும்னா டப்புள் டாட் கவுண்ட்டு, இப்போ 10 எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு கவுண்ட்டு. ஸோ அந்த எலிமெண்ட் வந்து எத்தனை தடவை வந்திருக்கு அந்த லிஸ்ட் அந்த டப்பில். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து டப்புள், சிம்பிளாக முடிஞ்சிடும். பட் ஆனால் லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லிஸ்ட்டை விட டப்புள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்னு சொல்லலாம். எதனால சொல்கிறேன் நான், ஒரு விஷயம் வந்து இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, லிஸ்ட்டு வந்து எதனால் க்ரியேட் ஆச்சுன்னா இந்த டப்புளை வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இந்த லிஸ்ட்டுக்குள்ளாரியே வந்து டப்புள் தான் வந்து இருக்குது. எப்படின்னா இப்போ இந்த லிஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வைங்க, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு வேல்யூக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குன்னு தெரியும் இல்லையா, அது எப்படி அவங்க அசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டப்புளில் 0 இண்டெக்ஸில் இந்த வேல்யூ இருக்குது, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இந்த வேல்யூ இருக்குது, அதே மாதிரி செகண்ட் இண்டெக்ஸில் இந்த வேல்யூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் இந்த லிஸ்ட்டில். அப்போ இன்சைடு இந்த லிஸ்ட்டுக்குள்ளாரியே வந்து டப்புள் தான் இருக்குது ஆக்சுவலாக. 0,1 இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளார கொடுத்துருக்காங்க, அது வந்து உள்ள டப்புள் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபார் லூப்பில் போகிறீங்கன்னு வைங்க, லிஸ்ட்டை விட டப்புள் வந்து கொஞ்சம் வேகமாக ஒர்க் ஆகும். லிஸ்ட்டை விட டப்புள் கொஞ்சம் வேகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஏன்னா வந்து லிஸ்ட்டில் நமக்கு தெரியும், லிஸ்ட்டில் இப்போ உள்ளாரே வந்து ஒரு டப்புள் தான் இருக்குது. ஸோ அதை மேட்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். பட் ஆனால் டப்புள் அந்த மாதிரி இல்லை, ஸோ ஈஸியாக எடுத்துரும் அது. ஓகேங்களா? இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை காட்டுறேன் எப்படின்னு. ஃபார் ஐ வந்து இண்டெக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. அப்புறம் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேரியபிள் வந்து நான் ஒரு லிஸ்ட் எடுக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் இருந்து நான் தனித்தனியாக பிரிக்க போகிறேன். எதை, அந்த இண்டெக்ஸையும் வேல்யூவையும். நான் இப்போ காட்டினேன் இல்லையா ஒரு லிஸ்ட்டு மாதிரி, அது எடுக்கிறதுக்கு எனாமரேட் ஆஃப் திஸ் லிஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து 2 வேல்யூ கொடுக்கும், இண்டெக்ஸு அப்புறம் அந்த வேல்யூ. இப்போ நான் ரன் பண்ணணும். சரி பாருங்கள், 0, 10, 1, 20. ஸோ இந்த மாதிரி இது வந்து இண்டெக்ஸ், இந்த 0, 1, 2, 3 இருக்கிறது எல்லாம் இண்டெக்ஸு.
10 20 30 40 இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம வேல்யூ. அப்போ வந்து லிஸ்ட்டுக்குள்ளாரியே வந்து ஒரு டப்புள் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த லிஸ்ட்டு வந்து சார்ட்டிங் பண்ண போகிறோன்னு வைங்க. சார்ட்டிங் மீன்ஸ் ஏறு வரிசையில் அடுக்கிறது, இறங்கு வரிசையில் அடுக்கிறது, அந்த மாதிரி. ஸோ அது லிஸ்ட்டில் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். எப்படின்னா ஜஸ்ட்டு எல்ஐ டாட் சார்ட் அப்படின்னு போட்டாலே போதும். பிரிண்ட்டு எல்ஐ. ஸோ அது வந்து சார்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இது என்ன கொடுக்குதுன்னா less than not supported between instances of str and int. ஸோ சார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனத்தில் வைக்கிறது என்னென்னா, நீங்கள் சார்ட் பண்ணும் பொழுது அந்த டேட்டா டைப்ஸ் நம்ம கொடுத்துருக்க அந்த வேல்யூஸோட டேட்டா டைப்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நம்ஸ் மீன்ஸ் நம்பர் மட்டும் இருக்கணும், அதில் எல்லாமே வந்து நம்பராக இருக்கணும். ஓகேவா? இப்போ இது நான் நம்ஸ் டாட் சார்ட்னு கொடுத்தேன்னா ஒர்க் ஆகும். சாரி, டப்புள். ஓகே, ஸோ இப்போ அந்த நம்பர்ஸ் வந்து ஷார்ட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஷார்ட் பண்ண முடியும். டப்புள் இந்த மாதிரி இல்லை, பட் ஆனால் நம்ம மேனுவலாக பண்ண முடியும். ஸோ லைக் ஷார்ட்டிங் மெத்தட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒன்று வந்து நான் சொல்கிறேன் இன்னைக்கு, பபுள் ஷார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பபுள் ஷார்ட் ஈஸியானது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டப்புள் இப்போ வந்து ஷார்ட் பண்ண போகிறேன் வைங்க. ஸோ லிஸ்ட்டில் ஆல்ரெடி இருக்குது, அதனால் வேணாம். நான் வந்து டப்புள் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஐ திங்க் ஷஃபுல்லாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷஃபில்டாக நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நான் ஷார்ட் பண்ண போகிறேன்னு வைங்க. ஸோ அதுக்கு நான் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன்னா பபுள் ஷார்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, ஐ திங்க் நம்ம லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். போட்டேனா? ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா n வேல்யூஸ் எடுத்துக்க போகிறேன். என்னங்கிறது இந்த லிஸ்ட்டோட லென்த்தாக இருக்கும். ஸோ லென் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நம்ம கொடுக்குற அந்த சீக்வன்ஸோட லென்த் என்ன அப்படின்னு கொடுக்கும். ஸோ லிஸ்ட்டோட லென்த் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் 2 ஃபார் லூப் போட போகிறேன். ஸோ எப்படின்னா நான் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறேன்னா, வந்து இந்த பபுள் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ 10 10 வந்து இந்த வேல்யூ வந்து இதுக்கு அடுத்து வர வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து இதை விட பெருசா அப்படின்னு பார்ப்போம். இந்த 10 வேல்யூ வந்து 70 விட பெருசான்னு பார்ப்போம். பெருசா இல்லை, ஸோ அதை வந்து விட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் 70க்கு வந்துடும் அப்போ. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 70 நெக்ஸ்ட் வேல்யூ என்னது 40. ஸோ இந்த ரெண்டையும் இப்போ கம்பேர் பண்ணுவோம், 70யும் 40யும். இந்த 70 வந்து 40 பெருசா. அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த 40 இங்கே வந்துடும், 70 இங்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி பபுள் மாதிரி நம்ம ஸ்வாப் பண்ணுறதுனால இது வந்து பபுள் ஷார்ட்டாக இருக்குது. இப்போ இந்த 70 என்ன இங்கே வந்துடும் இல்லையா? அதே மாதிரி இந்த 70 வந்து மறுபடியும் இந்த 34ஓட கம்பேர் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப பெருசுங்கிறதுனால மறுபடியும் ஸ்வாப் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஸ்வாப் பண்ணிகிட்டே வந்தால் ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ இங்கே வந்துடும். ஸோ 100ங்கிறது எப்போவுமே கடைசியாக வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இட்ரேஷனில். ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை தடவை இட்ரேஷன் பண்ணுவோம்னா, அன்லெஸ் நமக்கு ஒரு எலிமெண்ட் வர வரைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தடவை வந்து ஃபுல் லிஸ்ட்டு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் பெரிய எலிமெண்ட் வந்து லாஸ்ட்டில் வந்து வந்துடும். 100ங்கிறது லாஸ்ட்டில் வந்துடும். அப்போ வந்து நம்ம மறுபடியும் 100 எடுக்க தேவையில்லை. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்தால் போதும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஸோ லார்ஜ் வேல்யூ எடுப்போம் 95. இது வந்து இங்கே இடத்துல வந்துடும். அதே மாதிரி ஸோ மறுபடியும் அதை விட்டுட்டு இது வரைக்கும் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி அன்லெஸ் நமக்கு ஒரு எலிமெண்ட் வர வரைக்கும் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம 2 ஃபார் லூப் தேவை.
ஸோ 1 வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் I இன் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிறேன், n-1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, n-1ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபார் j 2 லூப் சொன்னேன் இல்லையா, ஃபார் j இன் ரேஞ்சு. ஸோ இந்த j வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து சேஞ்ச் ஆகும். எப்படின்னா 0 to j minus I minus 1. ஸோ ஏன்னு சொல்கிறேன் இது, சாரி ஐ திங்க் சாரி n minus I minus 1. ஸோ எப்படின்னா என்னங்கிறது நம்மளோட லென்த்து, ஓகேங்களா. ஸோ ஐங்கிறது நம்ம, ஸோ நமக்கு n-1 கொடுத்துருக்கோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வர வரைக்கும் இல்லையா, அப்போ எத்தனை டைம் பண்ண வேண்டியது இருக்கும், இதோட லென்த்தில் -1 வரைக்கும் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, லென்த்தில் -1 வரைக்கும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது வந்து I. ஓகேங்களா, ஸோ எத்தனை தடவை பண்ண போகிறோம் இந்த லூப் வந்து, ஸோ எத்தனை தடவை பண்ண போகிறோங்கிறது. ஸோ இந்த லூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இட்டரேஷனில் வந்து ஃபுல் இது எடுத்துக்கும், நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் தான் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு n-I-1. ஃபர்ஸ்ட் என்னங்கிறது நமக்கு இப்போ 6ன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, 6, ஐங்கிறது இப்போ 0. ஓகேங்களா, ஸோ 6 - 1 5 வரைக்கும் வரும். ஓகேவா, அந்த மாதிரி. ஸோ இப்போ I வந்து 1ன்னு ஆயிடுச்சுன்னா 5லேருந்து 4ன்னு மாறிடும். அப்புறம் I 2ன்னு ஆயிடுச்சுன்னா 4லேருந்து 3ன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும் அதோட லென்த்து. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும் லிஸ்ட்டு, நெக்ஸ்ட் டைம் -1 ஆகிடும், ஸோ 1 குறைஞ்சிரும் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் 1 வேல்யூ வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரதுக்கு n-I-1. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண சொன்னேன், ஸோ இதையும் கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூயும் ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ கம்பேர் பண்ண போகிறேன். அதாவது இஃப் li ஆஃப் j, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற எலிமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது கிரேட்டர் தானே இருக்கணும், லெஸ் தானே இருக்கணுமா, கிரேட்டர் தானே இருக்கணும். இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டை விட கிரேட்டர் தானே இருந்தால், செகண்ட் எலிமெண்ட் எப்படி எடுக்கலாம், j+1. இந்த j இருக்கிற இடத்துல இருந்து ஒரு எலிமெண்ட் தள்ளி இருக்கு இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் எலிமெண்ட்டில் இருக்கிறதுனால இந்த இடத்துலேருந்து 1 தள்ளி இருக்குது, அதனால் +1 கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து கிரேட்டர் தானே இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும் ரெண்டுத்தையும். ஸோ ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணுறது போது, அதாவது li ஆஃப் j கமா li ஆஃப் j+1 ஈக்குவல் டு, ஸோ ஸ்வாப் பண்ணிடுறோம், li ஆஃப் j+1 கமா li ஆஃப் j. ஸோ அப்போ என்ன ஆகுனா, li ஆஃப் jல வந்து li ஆஃப் j+1 போயிடும், li ஆஃப் j+1 வந்து li ஆஃப் j போயிடும். ஸோ ரெண்டுமே ஸ்வாப் ஆகிடும். ஸோ அது சின்னதாக தான், நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, பெருசாக இருந்தால் மட்டும் ஸ்வாப் பண்ணால் போதும். இப்போ வந்து கடைசியாக அதை வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகே, என்னது இது, இன்டோ ஆப்ஜெக்ட் நாட் சாரி ஜே இல்லை, எல்ஐக்கு பதிலாக ஜே போட்டேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து இப்போ ஒரு சார்ட்டட் ஒரு லிஸ்ட் வந்திருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து பபுள் சார்ட்டிங். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு லூப் வந்து என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்து எத்தனை டைம்ஸ் பண்ண போகிறோம், ஸோ இது வந்து எத்தனை தடவை நடக்கும்னா n-1 தடவை நடக்கும் இந்த பபுள் சார்ட். எதனாலன்னா நம்ம வந்து ஒரு இட்ரேஷன்லேயும் வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டை விட்டுட்டே வரும் இல்லையா, லாஸ்ட் எலிமெண்ட்டை விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை நடக்கும். ஸோ அந்த மாதிரி எத்தனை தடவை நடக்கும்னா, அன்லெஸ் நம்மளுக்கு ஒரு எலிமெண்ட் வர வரைக்கும். அப்போ வந்து இது n-1 இல்லையா, ஸோ இதுதான் n-1 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வர வரைக்கும் வைங்க, n-1 தடவை நடக்கணும் அந்த இட்ரேஷன்ஸு. ஸோ அந்த ஒரு இட்ரேஷன்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம அந்த லிஸ்ட்லேருந்து சப் லிஸ்ட் எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தடவை ஃபுல் லிஸ்ட் எடுப்போம், நெக்ஸ்ட் டைம் வந்து அதோட சப் லிஸ்ட், அதாவது லாஸ்ட் எலிமெண்ட்டை விட்டுட்டு இந்த சப் லிஸ்ட் எடுப்போம். ஸோ அது மாதிரி அடுத்த தடவை வந்து
இந்த 2 வேல்யூஸ் விட்டுட்டு அந்த சப் லிஸ்ட் எடுப்போம். இந்த மாதிரி எடுத்துகிட்டே வரதுக்கு இந்த லிஸ்ட், அதாவது n-i-1. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த 2 எலிமெண்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் அதுக்கப்புறம் இருக்கிற எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். சப்போஸ் இப்போ இந்த இடத்துல 70-40 இருக்குன்னு, இந்த வேல்யூ வந்து ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வர வேல்யூ விட பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிவிடுவோம். ஸோ அது ஸ்வாப்பிங் பண்ணுறது இங்கே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த லூப் நடந்து முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு சார்ட்டட் லிஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி பபிள் சார்ட் மட்டும் இல்லை, நிறைய சார்ட்டிங் மெத்தட்ஸ் இருக்கு. இன்சர்ஷன் சார்ட்டு, மெர்ஜ் சார்ட்டு, நிறைய இருக்கு. ஓகேவா? இந்த பபிள் சார்ட்டோட இது வந்து ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஓஎன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஓஎன்னா என்னென்னா இதோட லூப் டைமிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பபிள் சார்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ மற்ற லூப்பில் வந்து டைம் வந்து கம்மியாக இருக்கும். பட் பபிள் சார்ட்டில் வந்து அதிகமான டைம் இருக்கும். ஏன்னா ஒரு தடவையும் அந்த லூப்புக்குள்ளார போய் மறுபடியும் நடக்கிறதுனால இது வந்து டைம் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் உங்ககிட்ட வந்து லார்ஜ் வேல்யூஸ் இருந்ததுன்னா இது சார்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே. ஸோ சப்போஸ் இப்போ இதில் இந்த லிஸ்ட் டப்பில் இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து என் கையில் சம் வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து யூனிக்யூ வேல்யூஸ் வேணும்னு வைங்க. ஸோ இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். ஸோ இந்த லிஸ்ட்லேருந்து எனக்கு யூனிக்யூ வேல்யூஸ் மட்டும் வேணும். யூனிக்யூ வேல்யூஸ் மீன்ஸ் நான் ரிப்பீட்டட் வேல்யூஸ். இப்போ இதில் 20 வந்து பாருங்கள், 20 2 தடவை வந்திருக்கு பாருங்கள், 30 2 தடவை வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கு இல்லையா? எனக்கு ரிப்பீட்டடாக வந்துடக்கூடாது. எனக்கு யூனிக்யூ வேல்யூஸாக வேணும். அதாவது ரிப்பீட்டட் வேல்யூஸை ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இது பண்ணுறதுக்கு சிம்பிளாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டப்பிள் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு டப்பிள் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த டப்பிளில் தான் வந்து நான் எந்த வேல்யூ வந்து ரிப்பீட்டடாக வருதோ அந்த வேல்யூவை நான் இதில் ஆட் பண்ணிப்பேன். இல்லைனா ஒன்று பண்ணலாம், நான் ரிப்பீட்டட் வேல்யூஸை வந்து டப்பிள்லேயே ஆட் பண்ணிப்போம். அதாவது ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட இன்டென்ஷன் படி, ஸோ ஃபஸ்ட் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா 20, இந்த வேல்யூ வந்து நான் டப்பிளில் வந்து ஆட் பண்ண போகிறேன். எப்போ ஆட் பண்ணுவேன்னா, அந்த வேல்யூ இல்லாதப்ப இந்த டப்பிளில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டப்பிளில் வந்து இல்லை, எந்த வேல்யூமே இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் ரெண்டாவது தடவை இந்த 20ன்னு வருதுன்னு வைங்க, இந்த 20 இந்த டப்பில் ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்குது. ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து நான் ரிப்பீட்டட் வேல்யூஸ் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் லூப் போடுறேன். இந்த லிஸ்ட்டுக்குள்ளார ஒரு எலிமெண்ட்டை நான் எடுக்க போகிறேன். ஃபார் வேல்யூ இன் லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு வேல்யூக்கும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கண்டிஷன் போட போகிறேன். இஃப் வேல்யூங்கிறது நம்மளுடைய அந்த வேல்யூ 20ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸோ 20 நாட் இன், நம்ம இன் ஆப்ரேட்டர் பார்த்துருப்போம். இன்னும் வந்து இந்த ஒரு நம்ம கொடுக்குற இந்த வேல்யூ வந்து நம்ம கொடுக்குற இந்த சீக்வன்ஸில் இருக்கான்னு பார்க்கும். இப்போ நான் வந்து இந்த சீக்வன்ஸில் தான் பார்க்க போகிறேன். ஸோ டப்பில் இருக்கான்னு சொல்லி பார்க்கும். ஓகேவா? ஸோ இப்போ டப்பில் நான் ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணணும்னா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்கை எப்படி ஆட் பண்ணோம்? முகமது ப்ளஸ் இர்ஃபான் ஆட் பண்ணோம் இல்லையா? இப்போ 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம 2 ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணோம் இல்லையா? 2 ஸ்ட்ரிங்காக ஆட் பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன 2 டப்பில் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி 2 டப்பில் கூட நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 10 20 இருக்குன்னா, $10 20 + 30 40 இந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். ஸோ 2 டப்பில் இந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். இப்போ டப்பில் ப்ளஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூ. இந்த வேல்யூ வந்து நீங்கள் டைரெக்டாக கொடுக்க முடியாது. இப்போ
இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பிராக்கெட்ஸ் கொடுக்குறீங்க, பிராக்கெட்ஸ் கொடுத்தாலே டப்புள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ பிராக்கெட்ஸ் மட்டும் இருந்தால் அது டப்புள் கிடையாது. ஸோ பிராக்கெட்ஸில் கம்மா செப்பரேட்டட் வேல்யூஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து டப்புள். ஏன்னா வந்து பிராக்கெட்ஸ் வந்து நம்ம இந்த கேல்குலேஷன்ஸில் கூட யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இல்லையா, முதல் ப்ராக்கெட்ஸில் இருக்கிறத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேல்யூஸ் வந்து கேல்குலேட் பண்ணுற மாதிரி. இப்போ ப்ராக்கெட்ஸ்குள்ளார நீங்கள் 2 வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா முதல் ப்ராக்கெட்ஸ்குள்ளே அந்த போர்ட் மார்க்ஸ் தியரம் படி, ஸோ ப்ராக்கெட்ஸ்குள்ளார இருக்கிறது படி நடக்கும். அது வந்து பைத்தானில் அந்த மாதிரி தான். பட் ஆனால் டப்பில் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு வைங்க, கம்மா கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போ சிங்கிள் வேல்யூவோட நீங்கள் சப்போஸ் 20 கொடுத்தீங்கன்னா இது டப்புள் கிடையாது. இது ஆக்சுவலாக டப்புள் கிடையாது. இது வந்து ஒரு சிம்பிள் நம்பர் தான், 20 தான், டப்புள் கிடையாது இது. ஸோ இது வந்து டப்புளாக மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கமா அப்படின்னு கொடுக்கணும். ஸோ கமா கொடுத்தா என்ன ஆகும், இது டப்புளாக மாறிடும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கிள்டன் டப்புள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிங்கிள் வேல்யூஸோட டப்புள் கிரியேட் பண்ணால் அது வந்து சிங்கிள்டன் டப்புள். ஓகேவா? ஸோ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராக்கெட்ஸில் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்கன்னா அது வந்து டப்புள் கிடையாது. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னா அது டப்புள் கிடையாது. இது வந்து ஒரு சிம்பிள் நம்பர் தான். இது டப்புளாக மாற்றணும்னா நீங்கள் கமா போடணும். சிங்கிள்டன் டப்புள் சொல்லுவாங்க இது பேர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த வேல்யூ ஒன்று ஆட் பண்ணணும்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ 2 டப்புள் தான் ஆட் பண்ண முடியும். இப்போ இந்த வேல்யூ நான் டப்புளாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், ப்ராக்கெட்ஸ் போடணும், கமா போடணும். இப்போ இது ஒரு சிங்கிள்டன் டப்புளாக மாறிடுச்சு. ஸோ இந்த சிங்கிள்டன் டப்பில் வந்து இன்னொரு டப்புளுக்குள்ளே நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இட்ரேஷன் முடியும் பொழுது நமக்கு வந்து யூனிக் வேல்யூஸ் கிடச்சிரும். சிம்பிளா. ஸோ யூனிக் வேல்யூஸாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க. ஸோ 20 வந்து ஒரு டைம் தான் வந்திருக்கு, 2 டைம்ஸ் வரல. ஓகேவா? ஓகே ஓகே ஸோ இதோட முடிச்சுக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த லிஸ்ட்டில் ஹலோ இர்ஃபான், சொல்லுங்க. லிஸ்ட்ல வந்து சேம் டேட்டா டைப் இருக்கும்போது தான் நம்மளால வந்து ஷார்ட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்போ இன்டீஜர் பொதுவாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10, 20 தேர்ட் எலிமெண்ட் வந்து நான் வந்து 15.5 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன், ஃப்ளோட்ல வச்சிருக்கேன். சேம் கைண்ட் ஆஃப், அதாவது கைண்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா நம்பர் அண்ட் ஃப்ளோட்லாம் ஃபால்ஸ் அண்ட் சேம் கைண்ட் இல்லையா? அந்த மாதிரி பண்ண முடியுமா நம்மளால? ஃப்ளோட் அண்ட் இன்டர் இப்போ ஃப்ளோட் இன்டு பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பூலியன் வந்து பண்ண முடியாது. ஸ்ட்ரிங்கோட, சாரி, இன்டிஜர்ஸோட இது பண்ண முடியும். ஆமாம். டிஜிட்ஸோட இது பண்ண முடியும். ஆமாம், 10 லெஸ் தென் இர்ஃபான் சொன்னீங்கன்னா அது வந்து எப்படி மீனிங்ஃபுல்லாக இருக்காது. ஓகே. ஸோ அதனால தான் வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஓகே, தேங்க்யூ. பட் ஆனால் 10 வந்து 10.5 இதுவும் வந்து ரெண்டுமே நம்பர் தான். ஓகேங்களா? ஸோ நம்பர் டைப்பு. பட் ஆனால் அது பேர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இது வந்து டெசிமல் பாயிண்ட், இது வந்து இன்டிஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கலாக அதோட லிட்டரல் என்னன்னா நம்பர் தான், நம்பர் லிட்டரல் தான் ரெண்டுமே, இந்த ஃப்ளோட்டு இன்டிஜரும். ஓகேவா? ஆனால் இது டெசிமலில் வருது, அது வந்து ஹோல் நம்பரில் வருது, ஒன்று தான். பட் ஆனால் இந்த ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட், டிஃப்ரெண்ட் இது. இது வந்து நம்பர் டைப்பு, இது வந்து கேரக்டர்ஸ் டைப். ஓகே, கம்பேர் பண்ண முடியாது. அண்ட் ஸ்ட்ரிங் மட்டும் நம்மளால பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னா, இப்போ சப்போஸ் நான் போட்டு காட்டுறேன். இப்போ நான் ஏ லெஸ் தென் சின்னு கொடுத்தேன்னு வைங்க, ட்ரூன்னு கொடுக்குது பாருங்க. ஏன்னா சியை விட வந்து ஏ இதுக்கு முன்னாடி தான் இருக்கு, சிக்கு முன்னாடி தான் வந்து ஏ இருக்கு. ஸோ இது கம்பேர் பண்ண முடியும் ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நம்மளால. இப்போ நீங்கள் நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருந்துன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் அது கம்பேர் பண்ணும். லெஸ் தென் ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் அது கம்பேர் பண்ணும். ஸோ ரிமைனிங் லெட்டர்ஸ் கம்பேர் பண்ணாது. இல்லை ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் கம்பேர் பண்ணும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன இருக்கோ அது மட்டும் தான் கம்பேர் பண்ணும். ஐஎம். தேங்க்ஸ் இர்ஃபான். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் டிஃபரன்சஸ் சொல்லுங்க.
ஓகே. ஸோ லிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டண்டான டிஃப்ரெண்ட் வந்து லிஸ்ட் வந்து மியூட்டபிள், டப்புள் வந்து இம்மியூட்டபிள். ஸோ லிஸ்ட் வந்து இன்சைட் அது டப்புளாக தான் யூஸ் பண்ணுது. பட் ஆனால் டப்புள் அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ லிஸ்ட்லேயும் வந்து சேம் நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், எந்த வேல்யூஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி டைமென்ஷனலாக கூட இருக்கலாம், டப்புளும் மல்டி டைமென்ஷனலாக கூட இருக்கலாம். ஸோ பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் ஆனது வந்து மியூட்டபிள், இம்மியூட்டபிள். லிஸ்ட் வந்து மியூட்டபிள், நம்ம சேஞ்ச் பண்ணலாம், இப்போ வேணால் சேஞ்ச் பண்ணலாம். அதனால நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இதில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் டப்புள் வந்து இம்மியூட்டபிள், சேஞ்ச் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ லூப்பில் வந்து லிஸ்ட்டை விட டப்புள் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக கொடுக்கும். ஓகேவா? ஓகே ஓகே, தேங்க்ஸ். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம் சாட்டில். ஓகே, ஸோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இர்ஃபான் செஷன் முடிஞ்சிருச்சா? இதோ இப்போ முடிஞ்சு. ஓகே. டவுட்ஸ் எதுவும் இருக்குங்களா யாருக்கும்? டவுட்ஸ்? நோ. ஓகே. இர்ஃபான் எனக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இர்ஃபான்? ஓகே. நன்றி நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம செஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லிஸ்ட்ஸ், டப்பிள்ஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன். பார்த்தோம். நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து டே 5 ஆஃப் பைத்தான் செட்ஸ் டிக்ஷனரிஸ் இந்த டாபிக் பார்ப்போம். செட்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் இந்த டாபிக் வந்து பார்ப்போம். எதுவும் இந்த இதெல்லாம் வந்து சந்தேகங்கள் இருக்கிறதுவங்க வந்து இன்னைக்கு செஷன்ல வந்து எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட நாளைக்கு கூட கிளியர் பண்ணலாம். ஆனா வந்து இன்னைக்கு செட்ஸும் டிக்ஷனரிஸும் வந்து நீங்க வந்து கொஞ்சம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். நாளைக்கு உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேற்றைய பதிவு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
ஸோ அவருக்கு ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ வந்திருக்கு. ஸோ நான் வந்து சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஸோ நம்மளுடைய நேற்றைய பதிவுகள் வந்து இந்த யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். சைட் வந்து சைட் ஓகே, சைட் ஏதோ ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் இருக்கும். ஸோ நேற்றைய வீடியோஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்கோம், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸு. ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எடுத்தது இந்த ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ரெண்டுமே ஸோ ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பைத்தான் வீடியோஸு. ஸோ இன்னையோட இது வீடியோஸ் வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பார்த்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.